வெல்கம் பேக் டு மை சேனல். பார்க்க போறோம்னா, பிஹைண்ட் த ரைஸ் ஆஃப் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கிங் வீடியோ போட்டுருக்காங்க. இது வந்ததே எனக்கு தெரியாது. சொல்லிட்டு டிராப் பண்ணாங்களா? பட்டுன்னு டிராப் பண்ணாங்களா? எதுவுமே எனக்கு தெரியல. நேத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்பதான் தெரியும். எது அரசன் மேக்கிங் வீடியோவா? பை த டைம் நான் ரொம்ப நேத்து செம்ம வேலையில இருந்தேன். செம்ம லேட் ஆயிடுச்சு நைட் நான் பார்த்தப்ப. சரி நாளைக்கு காலைல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். செம்ம டயர்டா இருந்தேன். எடிட் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ டயர்ட்ல இருந்தேன் நானு. ஸோ வாங்க பாப்போம் எப்படி சொல்லிட்டு 2 மினிட்ஸ்க்கு 3, 2, 1 லெட்ஸ் கோ. முடி ஓ! இது அங்கருந்து வராங்க. முடி வெட்டுறதுலருந்து. ஓகே. நண்பா நான் சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல ஆ அதான் சொல்லிருந்தேன். ப்ரோமோவோட மேக்கிங். வேற லெவல் தீம் இது சீரியஸா. ஓ! ஏய்! செம்மையா இருக்காருப்பா. சட்டையே போடாம இருந்திருக்கலாம். ஃபுல்லா ரத்தம் தான். ஏய்! தனுஷன் நடிக்கிறீங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. ஓ டேம். இரு. கேமரா கேமரா புடிச்சிட்டு கேமரா ஆப்பரேட்டர் ஓடுறாரு. லைட்டும் கேமரா பக்கத்திலேயே புடிச்சிட்டு ஓடுறாங்க. அதுதானே? டேம்! தட் இஸ் சம் இன்சேன் கன்சிஸ்டன்சி லைட்ட புடிச்சிட்டு ஓடுறது வந்து ஒரு அ ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன்னா, இன்கன்சிஸ்டன்ட் லைட்டிங் வரும். நீங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் டூ லைட் வந்து நவுந்துகிட்டே இருந்துச்சுன்னா. பட் தட் இஸ் சம்திங் பண்றது தான். பட் நாங்க எ ஷார்ட் ஃபிலிமா பண்ணிட்டு இருக்கிறப்ப, அத மோஸ்ட்லி பிரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா, அது கஷ்டம். ஓகேங்களா? அத வந்து பண்றாங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்றப்ப, லைக் ப்ரோ ப்ரோஸ் ப்ரோஸ் அப்படின்ற மாரி இருக்கு எனக்கு. ஓ! நியூ பிளட் லைன். ஓ! வேற லெவல். வேற லெவல். வேற லெவல். செம்ம வெயிட்டிங்டா அதுக்கு. சான்ஸே இல்ல. மரண வெயிட்டிங். அரசனுக்கு. வாய்ப்பே இல்ல. என்ன மாரி இருக்க போது? என்ன மாரி ஒரு கனெக்ஷன் இருக்க போது? வடசென்னைக்கு. ஏன்னா, வ திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருப்பேன். வடசென்னை இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரைட் ஃபிலிம்ஸ். ஆ அந்த லிஸ்ட் வந்து அ வடசென்னை, மான் அப்படின்றது வந்து கன்சிஸ்டன்ட். இது வந்து இந்த 2 படம் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து போக வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரி ஒரு 2 படம். வடசென்னை, மகான் இது 2ம். ஸோ அரசன் வந்து வடசென்னையோட சேரும்போது, ஐ அம் லைக் ப்ரோ என்னதான் பண்ண போறீங்க? தயவு செஞ்சு சீக்கிரம் காமிங்க அப்படின்ற மாரி இதில தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு இது எப்பதான் ரிலீஸ் ஆக போகுதுன்றது தான் அடுத்த கேள்வி. ஏன்னா இப்ப ஷூட்டிங் போயிட்டாங்க. அட்லீஸ்ட் ஷூட்டிங் போயிட்டாங்க. இப்ப தலைவனும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் இருக்கு சிம்புவுக்கு. பட் ஃபர்ஸ்ட்டு அரசன் முடிச்சுட்டு அடுத்தது கமிட்மெண்ட் போறாரு போல. இதில அந்த தேசிங் பெரியசாமி படம் என்னதான் ஆவுதுன்னே எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அது உண்மையிலேயே அதுவும் செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் "கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்" கொடுத்த தேசிங் பெரியசாமி ஒரு நல்ல டைரக்டர். நல்ல டைரக்டர். "கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்" ரொம்ப நல்ல படம். அந்த படம் வந்தப்ப நல்ல கதை, இன்டர்வல் மரண ட்விஸ்ட்டு, நல்ல ஸ்க்ரீன் பிளே, சூப்பர் படம்பா. செம்ம ஃபன்னாவும் போணுச்சு. நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு ஒரு படம். ஸோ 2வது படம் நான் ரொம்ப ஈகர் பண்ணிட்டு எஸ்டிஆர் படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது இப்போ வரைக்கும் இழுத்தடிச்சு அப்படின்ற ஒரு ப்ரீ புரொடக்ஷன் ஜோன்லயே இருக்கா. அது அதுதான் என்ன ஆவுது? என்ன பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. பட் ஐ ரியலி விஷ் அந்த ப்ராஜெக்ட்டும் கிக் ஆஃப் ஆவணும். அண்ட் அஸ்வத் ப்ராஜெக்ட் வேற அவர் வேற எழுதிட்டு இருக்காரு. டிசம்பரோட முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல ஏதோ ஒரு இன்டர்வியூல.
ஸோ அடுத்து இம்மீடியட்டா ஐ திங்க் நெக்ஸ்ட்டு அந்த அசோத் ப்ராஜெக்ட்டா தான் இருக்கும். இஃப் ஐ அம் நாட் ராங். அடுத்து அந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார். அவரு அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரியல. இப்போதைக்கு அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா டான் பிக்சர்ஸ் வந்து சம்திங் என்னமோ நடந்துச்சு அண்ட் ராம்குமாரும் வேற ஏதோ படம் சைன் பண்ற மாரி ஒரு தலைவர் படம் சைன் பண்ற மாரி பேச்சு. பட் தெரியல. எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ தலைவரும் இது சிம்புவும் வந்துட்டு இப்ப அடுத்து என்ன படம் பண்றாரு லைனப் கூட இப்ப நான் சொல்றது நான் பார்க்கறத வச்சு நான் சொல்றேன். உண்மையில என்ன லைனப்ன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் எல்லாத்துக்கும் முன்னாடி அரசன் வந்துரும். அரசன் தான் இப்ப ஃபர்ஸ்ட்டு அப்படி லிஸ்ட்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்க போகுது அரசன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி வேற இருக்காருன்னாய்ங்க. நான் நான் வந்து அந்த அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர் பார்த்துட்டோனே, இல்ல இது ஃபேன் மேடு பசங்க விளையாடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்டேன். அப்புறம் பார்த்தா யார் போஸ்ட் பண்ணான்னு பார்த்தா, தானு சார் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நானு எது? விஜய் சேதுபதியா? அப்படின்ற மாரி ஆயிருச்சு. ஓகே ரைட்ரா. செம்ம ஏதோ ஒண்ணு இதே ரியாக்ஷன் தான் வந்து எனக்கு மாஸ்டர் விஜய் சேதுபதி ஆன் போர்ட் போட்டப்ப, ஃபேன் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி விட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா, புரொடக்ஷன்ல இருந்து எக்ஸ்பி கிரியேஷன்ஸ் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு. இது விஜய் சேதுபதி ஆன் போடா! அது வேற லெவல் எக்ஸைட்மென்ட். நான் உண்மையிலேயே நம்பல. அந்த மாரி இருந்துச்சு. இதுவும் அதே ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. எனக்கு. இல்ல, இல்ல ஃபேன் மேட் விட்டு பார்த்தா விஜய் சேதுபதி உண்மையிலேயே ஆன் போர்ட் அப்படின்றப்ப ஐ அம் லைக் வேற லெவல். இருக்கு. சம்பவம் இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங். ஸோ அண்ட் அனிருத் மியூசிக்கும் இப்போ வரையும் இந்த தீம் என் பிளேலிஸ்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. பயங்கரமான ஒரு தீமு. ஸோ வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.